ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லட்சுமி சூப்பர் மார்க்கெட்டோட ஷாப் ஓனர் மிஸ்டர் செந்தில்குமார் சாரை வந்து மீட் பண்ணலாம் வாங்க. சார் கங்கராஜ் சார். நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு இன்னைக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சார் நீங்க? ஓகே சார், நம்ம இது தேர்ட் பிரான்ச். ஓகே சார். ஏற்கனவே 2 ஷாப் இருக்கு. ஓ சரிங்க சார். 3வது பிரான்ச். ஓகே சார். ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 பிரான்ச் எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? சார் காட்டுக்கோட்டையில ஃபர்ஸ்ட் பிரான்ச். ஓகே ஆயிடுச்சு. ஓகே சார். ஆத்தூர் 2வது பிரான்ச். ஓகே 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம இந்த 3வது பிரான்ச், தேர்ட் பிரான்ச். ஓகே இதுவும் காட்டுக்கோட்டை தான் சார். ஓகே சார். ஷாப்பிங் எல்லாமே அதுல வந்து க்ரோசரி இருக்கும். ஓகே சார். இல்ல க்ரோசரி ப்ரொஃபஷனல் எதுவுமே கிடையாது. ஓகே சார். பிளாஸ்டிக் இங்க வந்து நான் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே வந்து ஐட்டம்ஸ் சார், மத்த எல்லாமே. ஓகே சார். இப்போ டோட்டலா நமக்கு எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் நமக்கு இந்த ஃபீல்ட்ல? 8 இயர்ஸ் சார். ஓ சூப்பர் சார், சூப்பர். இப்போ என்னன்னா நியூவா நிறைய பீப்புள்ஸ் வந்து ஷாப்ஸ் ஓப்பன் பண்றாங்க. என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 3 ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கனால அதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 ஷாப் இருக்கு சார். சரிங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒரு ஷாப் ஓபன் பண்றோம்னா அதோட ஃபர்ஸ்ட் வேலையை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரேக் தான். ஓகே சார். அந்த ரேக் தான் வந்து நம்ம பொருளை வந்து டிஸ்ப்ளே கொடுக்கறது சரி பண்றது சார். நான் 8 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் ஓபன் பண்ணும்போது ஓகே சார் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரேக் வந்து ஒரு நெட்ல பார்த்து தான் ஒரு கம்பெனிக்கு போனேன். ஓகே சார். பட் எனக்கு வந்து அந்த கம்பெனிக்காரன் சொன்ன டைமுக்கு டெலிவரி கொடுக்கல. ஓகே நான் கேட்ட ஸ்பெஷல் ரேக் எதுவுமே தெரியல. ஓகே சார். ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு 2வது ஷாப் ஓபன் பண்ணும்போது இன்னொரு கம்பெனிக்கு போனேன். ஓகே சார். அதுவுமே பாத்தீங்கன்னா அதே சேம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்க சார். பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரான்ச்சுக்கு தான் சார் இதுக்கு ஒரு 3 months ரிஸ்க் எடுத்தேன். ஓகே சார். நிறைய கம்பெனில கொட்டேஷன் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும். ஆமா கண்டிப்பா சார். அப்புறம் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ரேட் பிரைஸ் எல்லாமே ஓகே அணுகுமுறை எல்லாமே கொஞ்சம் அவங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. சரிங்க சார். ஒரு ரீசன் தான். அடுத்து வந்து சார் இப்ப வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ரேக்குடைய குவாலிட்டி ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் திருப்பி எனக்கு 10வது ஐட்டம்லாம் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டேன். ஆமா சர்வீஸ் சப்போர்ட்டுமே நம்ம வந்து கரெக்டா பண்ணி கொடுப்போம். எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர்ல கொடுத்துருப்போம் நினைக்கிறேன். ஆமா டிசம்பர் 31 கொடுத்தோம் நினைக்கிறேன். ஆமா சார். இப்ப நம்ம ஷாப் வந்து இப்போ ஓபன் ஆயிருக்கு. ஆனா நம்மளுடைய ரேக் வந்து நம்ம சொன்ன டைம் வந்து February 20 கேட்டிருந்தோம். ஆமா சார். நீங்க எல்லாம் ரெடியா வச்சிருந்தீங்க. ஆனா நாங்க மறுபடியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் லேட் ஆனதால 1ஆம் தேதி பண்ணோம். ஓகே சார். கரெக்டான டைம் கொடுத்தீங்க. சரி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ வெரி மச் சார். இதெல்லாம் ஓபன் ஆகுது மெயின் காரணமே நீங்க. கண்டிப்பா சார். தேங்க் யூ வெரி மச் சார். இப்போ வந்து ஒன்ஸ் சிவில் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா நமக்கு வந்து ரேக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள டிஸ்ப்ளேக்கு வைக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு டைம் சார் எடுக்கும்? இப்போ நம்ம ஷாப்புக்கு எவ்வளவு டைம் சார் எடுக்குது? நம்ம எத்தனை ப்ராடக்ட் வைக்கிறது ஒண்ணு சார். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல பண்றணும் ஒண்ணு. ஓகே சார். இப்போ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றோம்னா அதுக்கு ஒரு 10 நாள் போதும் சார். சரிங்க. இப்போ இது வந்து நமக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. 4 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ 4 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 25 days ஆச்சு சார். 25 days. நீங்க ஏன்னா வந்து பர்ச்சேஸ் அண்ட் என்ட்ரி வந்து முன்னாடியே போட்டுட்டீங்க. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க. நாங்க ஆல்ரெடி போட்டுட்டோம். நம்ம இன்னொரு ஷாப் இருக்கறனால நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்தோம். ஓகே சார். ஒரு குடோன் எடுத்து எல்லாம் பண்ணி இத என்ட்ரி போட்டுட்டு இருந்தோம். சரிங்க சார். அதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து இங்க எல்லாம் அசெம்பிள் பண்ணி ஒரு டிஸ்ப்ளே லெவலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 20 to 25 days ஆச்சு. ஓகே சார். ஸ்டாக் என்ட்ரி இல்லாம உங்களுக்கு டிஸ்ப்ளே வைக்கிறதுக்கு மட்டுமே 25 days டைம் தேவைப்படுது சாலிடா. நம்ம ஒரு ப்ராடக்ட் வைப்போம். அது ரிலேட்டிவ் சம்பந்தமா மத்த ப்ராடக்ட் வைக்கணும் சார். ஓகே சார். பாக்கெட்ல ஒரு பாத்ரூம் ஐட்டம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னா ஒரு இது ஸ்டாண்ட் வைக்கிறோம் சார். சோப்பு ஸ்டாண்ட். ஓகே சார். அது பக்கத்துலயே வந்து நம்ம பிரஷ் ஸ்டாண்ட் வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்ட்டா அந்த காம்பினேஷனோட வச்சோம்னா அது போல ஆர்டர் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வரணும் கரெக்ட்டான டைமுக்கு. அதெல்லாம் வந்து அந்த டைமிங் வேறங்க சார். நான் சொல்றது டிஸ்ப்ளேக்கு மட்டுமே 25 days. ஓகே சார். கரெக்ட்டா பண்ணோம்னா அந்த அளவுக்கு தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் ஆள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணாலுமே ஒரு அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 20 days தேவை. ஓகே. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணனும். கண்டிப்பா நாங்களும் சப்போர்ட் பண்றோம் சார். தேங்க் யூ வெரி மச் சார். இன்னொரு விஷயம் சார். ஆக்சுவலா நீங்க நிறைய ஸ்பெஷல் ரேக் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். நியூ மாடல்ஸ் நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நான் ஒவ்வொரு இடத்துல பார்த்தது. ஓகே. அது என்னன்னா ஒரே இடத்துல இவ்வளவு ரேக் நான் பார்க்க கிடையாது. ஆமா சார். ஒவ்வொரு இடத்துல நான் பார்த்தேன். ஏன்னா நீங்க பர்ச்சேஸ்க்கு போகும்போது சென்னையில ஒரு ஷாப்ல போவேன். அங்க போய் பார்ப்பேன். அதோட போட்டோ பிடிச்சு வருவேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை வாங்கிட்டு வந்து தான் நான் உங்ககிட்ட கொடுத்த ஆர்டர்வா. கண்டிப்பா எப்படி எதிர்பார்த்தனோ அந்த ரிசல்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. தேங்க் யூ வெரி மச் சார். நன்றி. பிளஸ் அந்த ரேட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு சார். தேங்க் யூ வெரி மச் சார். நன்றி சார். தேங்க் யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கொடுத்தோம் அப்படிங்கறத பாத்தீங்க. இதே மாதிரி உங்க ஷாப்புக்கு வந்து ரேக் செட் பண்ணோம்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் செட்டிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.